வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நமக்கு நெட்வொர்க் காம்பனன்ட்ஸு அதோட யூசேஜை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு 4 ஃபோனை எடுத்துக்கிறோம். ரெட்மி நோட் 5 ப்ரோ எடுத்துக்கிறோம். இதில் உள்ள என்னென்ன ஐசி இருக்குது, அதோட யூசேஜ் என்னன்ற டீட்டெயிலை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆர்எஃப் ஹப்புன்னு சொல்லுவோம். இதுதான் கனெக்டரு. ஒரு கேபிள் சப்போர்ட்டில் இருக்க கேபிள் எடுத்து வந்து இதில் கனெக்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸில் இந்த ஜாக் கட் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல போய் ஜம்பர் அடிச்சு விடுவோம். ஸோ அப்படி பண்ணாலும் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இது பேடே பேந்துடுறதுனால இந்த ஒயர் எடுத்து வந்து விடுவாங்க. ஸோ இதிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் வழியாக வந்து ஆர்எஃப் ஹப்புக்கு வருது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஹப்புக்கு வருது. ரேடியோ ஃப்ரீக்வன்சிக்கு ஹப்புக்கு வந்து ஒரு கப்ளருக்கு வந்து கப்ளருடைய கனெக்டிவிட்டி வருது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஏஎஸ்எம் சொல்லுவாங்க, ஆண்டனா சுவிட்ச் மாடல். இதோட ரோல் என்னென்னா சென்டிங் அண்ட் ரிசீவிங் சிக்னலை வந்து இன்கமிங் அவுட் கோயிங் சிக்னலை மெயின்டைன் பண்ணுறது இதோட ரோலு. இது கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகலைன்னு சொன்னிங்கன்னா இன்கமிங் அவுட் கோயிங்கோட ரெஸ்பான்ஸே வராது. சரியா? ரைட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஃப்ஐசின்னு சொல்லுவாங்க, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐசின்னு. இதோடைய ரோல் என்னென்னா என்கோடிங் டீகோடிங் பண்ணுறது தான். ஆடியோ ஃப்ரீக்வன்சியை வந்து நமக்கு ஆடியோ சிக்னலாகவும் மாற்றி கொடுக்கறது இதோடைய வேலை. டேட்டாவும் ப்ராசஸ் பண்ணுறது வேலை. நம்ம இன்டர்நெட்டுன்னு எடுத்தால் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறது இதோடைய வேலை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து பேஸ் பேண்ட் வெர்ஷன் சொல்லுவோம், பேஸ் பேண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் நம்ம அபவுட் ஃபோனில் போட்டிங்கன்னா நீங்கள் இந்த பேஸ் பேண்ட் வெர்ஷனுடையது எனேபிளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சின்னதாக இருக்கிறதுலாம் வந்து ஃபில்டர்ஸு. இந்த ஃபில்டர்ஸ் என்னென்னா நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்குது. 900 MHz, 1800, 2100, 2300, 2600, இது போல் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ அது டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு இப்போ சம்டைம்ஸில் இந்த ஃபில்டர்லாம், அதாவது ஒரு பர்டிகுலர் ஃபில்டர் ஒர்க் ஆகலைன்னா, ஸோ இப்போ 900 MHz உள்ள ஃப்ரீக்வன்சி உள்ள இது ஒர்க் ஆகலைன்னு சொன்னால் நமக்கு பிஎஸ்என்எல் சிம், ஏர்டெல் சிம்மில் உள்ள நெட்வொர்க்லாம் கனெக்டே ஆகாது. அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா 4Gக்கான பேண்ட் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் HB4, B1, B4லாம் இருக்குது. இது வந்து எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா இதிலேருந்து கனெக்ட் ஆகி இந்த ஃபில்டரில் கனெக்ட் ஆகி பிஐசியில் கனெக்ட் ஆகுது, பவர் ஆம்ப்ளிஃபையர். இதோட ரோல் என்னென்னா நம்ம லோ ஃப்ரீக்வன்சியை வந்து ஹை ஃப்ரீக்வன்சியாக மாற்றி கொடுக்கறது இதோடைய ரோலு. இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா டைப் ஆஃப் பேண்டையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு காமனாக நமக்கு வந்து மறுபடியும் ஏஎஸ்எம்லேயே கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 விதமாக இருக்கும். டிஎக்ஸ்னால் வெளியில் போகிறது, இதுவும் டிஎக்ஸு. ஸோ வெளியில் போகிற சிக்னல்ஸை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இதிலே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இதோடைய ரோல். அதாவது இதில் இருக்கக்கூடிய ஐசிலாம் பார்த்திங்கன்னா ஏஎஸ்எம்மு, இது வந்து பிஐசி. இதோடைய ரெஸ்பான்சிபிள் சம்டைம்ஸில் இது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா கூட மொபைல் வந்து டெட் ஆகிடும். ஏன்னா இதில் வந்து 3.7 வோல்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. 3.7 வோல்ட் யூஸ் பண்ணுவாங்க, இதுலேயும் 3.7 வோல்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இதோடைய ஃபீச்சர்ஸாக இருக்குது. சரிங்களா? ஓகே.